ஹே ஆல், வெல்கம் பேக் டு சேனல். விளாக்கில் போகலாமா? இன்றைக்கி என்ன விளாக்னா வெட்டிங்க்கு போகிறோம். வாங்க கிளம்பி போகலாம். அன்றைக்கின்னு பார்த்து ஒரு 2-3 வெட்டிங் இருந்ததுனால எந்த ஆட்டோவுமே கிடைக்கல. ஸோ ஃபைனலாக ஒரு ஆட்டோ பிடிச்சி ஏறியாச்சு. மாப்பிள்ளை தங்கச்சி மடம், பொண்ணு ராமேஸ்வரம். அதனால் மிட்டில் இருக்கிற ஊராக பார்த்து செம்மடமா இல்லை மெய்யம்புலியான்னு தெரில, அங்கே தான் மஹால் பார்த்துருந்தாங்க. அங்கே தான் போயிட்டுருந்தோம். ஃபைனலாக மஹாலை ரீச் ஆகிடுச்சு. அப்புறம் இங்கே எங்கள் அத்தா, அண்ணன், தம்பி எல்லாரோட பேனர் இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே சரியான கூட்டம், யாருக்குமே இடம் இல்லை. ரொம்ப பேர் நின்றுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ஏதோ இடம் கிடச்சிருச்சுன்னு நாங்கள் இருந்துட்டோம். எனக்கு பாப்பாவோட தான் நேரம் போச்சு. அவள் என்கிட்ட, அக்காட்ட, அம்மாட்ட 3 எட்டையும் மாறி மாறி வந்து விளாண்டுட்டு இருந்தா. சரி ஓகே, கரைச்ச பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வச்சு விளாண்டுட்டு இருந்தோம். நிக்கா முடிஞ்சு எல்லோரும் போய் மாப்பிள்ளைக்கு கை கொடுத்து சலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மாப்பிள்ளையை கரசமணி போட உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போய் கரசமணி போடுறது, அப்புறம் மாலை மாற்றுறது, கை பிடிச்சி விடுறது, அந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டிலாம் நடக்கும். அதை முடிச்சுட்டு பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பாப்பா அத்தாவை பார்த்துட்டு அப்பாட்ட போகிறேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. அதோட கொண்டு போய் அத்தாட்ட விட்டுட்டோம் கொஞ்சம் நேரம். அப்புறம் அத்தாட்ட போகும் அமைதியாக இருந்தாங்க. பக்கத்தில் இன்னொரு அக்கா பாப்பா, அவளையும் வச்சுட்டு 2 பேரும் கொஞ்ச நேரம் இருங்க அத்தாட்ட அப்படின்னு சொல்லிட்டு நானும் அக்காவும் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருந்தோம். கல்யாணம் முடிஞ்ச அடுத்த என்ன பிரியாணி தான். நேராக பந்திக்கு வந்தாச்சு. பிரியாணி, பிரெட் அல்வா எல்லாம் பிடிச்சதாக இருந்துச்சு. அது ஒரு வெட்டியாச்சு. வெட்டிட்டு மஹாலுக்கு வெளியே பக்கத்தில் ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருந்துச்சு. சரி வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அவ்வளோலாம் பெருசாக இல்லை, சும்மா கொஞ்சம் திங்ஸ் மட்டும் இருந்துச்சு. இது அவுட்டர் சைடில் இருக்கிறனால அவ்வளோவா கூட்டமும் இல்லை. நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ரொம்பலாம் இல்லை, நார்மலாக ஒரு க்ரோசரி ஷாப்பில் இருக்கிற திங்ஸ் மட்டும்தான் அதை வச்சுருந்தாங்க. எனக்கு இப்போல்லாம் யாருக்கெல்லாம் இப்படி இருக்குன்னு தெரில, லஞ்சு முடிச்சோடனே ஏதாவது ஒன்று ஸ்வீட்டாக சாப்பிட்ணும் போலயே இருக்குது. அதனால் எனக்கு கொஞ்சம் கிசஸ் சாக்லேட் மட்டும் எடுத்து அவ்வளோதான். நான் கொஞ்சம் அக்கா கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. அவ்வளோதான், விளாக் முடிஞ்சு. நம்ம வீடியோ பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.